சிசிசி 1ல் நான் வாசி காட்டுறேன். God, infinitely perfect and blessed in himself, in a plan of sheer goodness, freely created man to make him share in his own blessed life. அப்படின்னா கடவுள் ஒரு திட்டமிட்டார் அல்லவா? அந்த திட்டம் என்னன்னா, தன்னுடைய வாழ்வு முறையை மனிதர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். For this reason, at every time and in every place, God draws close to man. இந்த காரணத்துக்காக தான் கடவுள் மனிதனை தேடி தேடி வருகிறார். அவன் எவ்வளவுதான் எட்டி வச்சாலும், எவ்வளவுதான் அவருக்கு துரோகம் செய்தாலும், மீண்டும் மீண்டும் மனிதன்ட்டே வந்து ஐயா இது செய்யு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கோச்சிக்க மாட்டேங்கிறார் இல்லையா? நோவா காலத்துல எல்லாரையும் நீர்ல அழிச்சார்னு பார்ப்போம். அது கோபம் அல்ல. அவர்கள் கடவுளை வேண்டாம், கடவுள் எனக்கு தந்தையாக இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களை அழித்துவிட்டு தன்னை தந்தை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற மனிதர்களை தேடுவோம் என்பதற்காக அங்கே இடம் கொடுக்க அவர் அது செய்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் வருகிறார். அதோட அழிச்சிருக்கலாம்ல, உலகத்தையே அழிச்சிட்டு நோவை மட்டும் எடுத்துட்டு முடிச்சிருக்கலாம்ல, ஏன் வராரு? திருப்பி திருப்பி மனிதனை தேடி வரதுடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு ஒரு குடும்பம் வேண்டும். அதனால என்ன சொல்றாரு? He calls man to seek him, to know him, to love him with all his strength. நம்ம முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும், முழு முயற்சியோடும், அதான் அனைத்து ஆல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அனைத்து நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் அதில் பயன்படுத்தி அவரை தேட வேண்டும், அவரை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும் என்பதற்காக மனிதனை அழைக்கிறார். ஏன்? He calls together all men scattered and divided by sin into the unity of his family, the church. அப்ப ஏன் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, சர்ச் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை என்பது அவருடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் சேர வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் மனிதனை அழைத்து கொண்டே இருக்கிறார். வா வா என் குடும்பத்தில் சேர்ந்துக்கோன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் அந்த குடும்பத்தை விரும்புகிறோம், சொன்ன ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்ன மாதிரி, யாரெல்லாம் இந்த தாய் தந்தையர் அனுபவத்தை பெற்று அந்த குடும்ப வாழ்வு எனக்கு பிடித்திருக்கிறது, நான் நிரந்தரமாக வாழ வேண்டும், இந்த குடும்ப வாழ்வில் கடவுளை என் தந்தையாக கொண்டு வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கால் கடவுளுடைய அழைப்பை ஏற்று எதனுள் போக வேண்டும்? இன்டு த யூனிட்டி ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, த சர்ச். அவருடைய திருச்சபைக்குள் நாம் உள்ளே நுழைய வேண்டும். அது அவருடைய அழைப்பை ஏற்று நாம் செயல்படுவோம். இதை நிறைவேற்ற, இந்த திட்டத்தை நிறைவேற்ற கடவுள் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத என்ன சொன்னார்? டு அக்காம்ப்ளிஷ் திஸ் when the fullness of time had come, fullness of time அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய எடுத்திருப்பாங்க. இந்த ஃபியாத் கிளாஸ் எடுக்கையில், ஃபியாத்னா அன்னை மரியாள் கொடுத்த அந்த ஃபியாத் இருக்குல்ல அல்லவா? அப்போ இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் வந்ததும் கப்ரியேல் வானதூதர் அனுப்பப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஃபுல்னஸ், அதாவது கடவுளுடைய திட்டத்தின்படி எல்லாம் நிறைவேறி கரெக்டாக இருந்த நேரத்தில் எல்லாம் நிறைவேறி, அதுவும் பெரிய கிளாஸ் அதை எடுக்கணும். சாக்டாக என்ன சொல்கிறேன், அன்னை மரியாள் சாத்தானை வென்றதும் அந்த 16 வயதுன்னு நம்ம நம்புகிறோம். 16 வயது வரையிலும் அன்னை மரியாள் எந்த பாவமும் செய்யாத அந்த இமாக்குலேட் ஹார்ட்டாக இருந்தாங்க அல்லவா? இமாக்குலேட்டாக, மலம் இல்லாமல், அழுக்கு இல்லாத அப்படின்னு சொல்கிறோம். இமாக்குலேட்னா மலம் அப்படின்னு சொல்கிறோம் அதை. அப்போ அழுக்கில்லா நிலையில்னா பாவக்கரையில்லா நிலையில் சாத்தானை வென்று விடுகிறார்கள். அந்த 16 ஆண்டுகள் வென்ற பிறகுதான் கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. என்ன நம்பிக்கை வருகிறது என்றால், சரி, இந்த பெண்ணை நம்பி நம்முடைய மகனை அவருடைய வயிற்றில் இந்த 9 மாதம் 10 மாதம் இருக்க வைத்தால், இந்த பெண் பாவம் செய்யாமல், அந்த பாவக்கரை என்னுடைய மகனுக்கு போய்விடாமல் இருக்க இந்த பெண் தகுதியுடையவர் என்று கடவுள் அந்த நேரத்தை கணித்ததும், இது அந்த சூசேப்பரோடு யோசேப்போடு என்ன செய்கிறார்கள்? மன ஒப்பந்தமாகி, மனம் ஒப்பந்தமான பிறகும் இவர்கள் மனதில் எந்த விதமான சலனம் இல்லாமல் காப்பாற்றப்பட்ட ஒரு அமல நிலையில் இருப்பதைக் கண்டு, அதன் பிறகு அந்த கப்ரியேல் வானதூதரை அனுப்புகிறார் கடவுள். அப்ப அந்த நேரத்தில் ஏன் இயேசு வந்தார் என்றார், அதை நான் பார்க்கணும். இதுவரை மாதா பார்த்தோம். இயேசு ஏன் வரணும்
அப்படின்னா டு ஃபில்லியலி அடாப்டஸ், அதான் இங்கே சொல்லிக்கிறேன்.